நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அவர் அறிக்கை வெளியிட்ட அடுத்த நாள் தந்தி நியூஸ் பேப்பர்ல அது தலைப்புச் செய்தியா வருது. இதன் பிறகு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி ஒருவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. இந்த பதிவு என்னன்னா, இன்று தலைப்புச் செய்தியில், நாளை தலைமைச் செயலகத்தில் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது, நாய்க்கு பேர் மட்டும் வச்சா பத்தாது, அதுக்கு சோறு வைக்கணும்னு. அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, தன்னோட கட்சிக்கு நாம் தமிழர்னு பேர் மட்டும் வச்சா பத்தாது, தமிழர்களோட உரிமைக்காக ஏதாவது செய்யணும். அரசியல் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம், நானும் கேட்கிறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கீங்கடா. இந்த பழமொழி அவருக்கு ஏன் பொருந்ததுன்னு சொல்றோம்னா, மார்ச் 11ஆம் தேதி பார்க் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை அளிப்பதற்கான போராட்டத்தை மே 17 இயக்கம் முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே மே 17 இயக்கத்தை சேர்ந்த தோழர் சிவா திலீபன் அவர்கள் ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டு ரயில் முன்னாடி பாஞ்சிடுறாரு. அவருக்கு தலையில பலத்த காயம் ஏற்படுது. அதன் பிறகு அவர் அங்கிருந்து மீட்டெடுத்து அருகில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல அவருக்கு அந்த தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனா மார்ச் 18ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துடுறாரு. தமிழ் தேசிய அரசியலுக்கு நாங்க தான் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் அந்த குடும்பத்தை சந்திக்கல. அந்த குடும்பத்தை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனா தோழர் சிவா திலீபன் அவர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தும் வகையில சமூக வலைதளத்தில் எழுதிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர் சொல்லக்கூடிய 2 நபர்கள், ஒன்னு மன்னர் மன்னன், இன்னொன்னு ஏகலைவன். மன்னர் மன்னர்ன்றவர் வரலாற்று ஆய்வாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு புழுகு மூட்டை. அவர் வரலாற்று ரீதியா பல பொய்களை சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் ஏகலைவன், அவர் ராவணன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஆளும் திமுக அரசை காப்பாற்றுவதற்காக அவசரமா இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியில பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சி பிரஸ் மீட் கொடுத்தாங்களே தவிர அவங்க வீதியில இறங்கி போராடினதா எந்த ஒரு வரலாறும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கடைசியா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க போராட்டம் நடத்துதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் மேல ஒரு பாலியல் வழக்கு ஒன்று வந்துச்சு. இந்த வழக்கு சம்பந்தமா காவல் நிலையத்திலே ஆஜராக சொன்னாங்க. அந்த சமயத்துலதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் பெரும்பாலும் வீதியில இறங்கி போராடினாங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் நான் போராட்டத்தில் பார்த்த மாதிரி தெரியல. ஒருவேளை அண்ணனோட அடுத்த பாலியல் வழக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசை அம்பலப்படுத்தும் வகையில அவங்க பெருசா எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம 2009 ஈழ இனப்படுகொலைக்கு பிறகுதான் கட்சி ஆரம்பிச்சதா அவங்க சொல்லுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 17 ஆண்டுகள்ல ஈழத்தமிழர்களுக்காக அவங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது. தமிழ்நாட்டு தமிழர்களுக்காகவும் அவங்க உருப்படியா எதுவும் செஞ்சது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அம்பலமாக கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் மே 17 இயக்கம் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில சமூக வலைதளத்தில் அவங்க தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்காங்க. சிவா திலீபன் அவர்கள் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை நாம் இன்னும் வீரியமா தொடர்வோம். போலி தமிழ் தேசியவாதிகள் மற்றும் பாஜகவை அம்பலப்படுத்துவோம். தோழர் சிவா திலீபன் அவர்கள் பற்ற வைத்த தீ பரவட்டும்.